Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா ME Engineering Design இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க எஜுகேஷன் ஓரியன்டடா போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா ME Engineering Design. இந்த ME Engineering Design பாத்தீங்க அப்படினா பொறியியல் வடிவமைப்பு அப்படிங்கறத பத்தி படிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதாவது இந்த ME படிக்கிறதுக்கு உண்டான தகுதி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க BE இல்லனா BTech முடிச்சிருக்கணும். இது வந்து 2 ஆண்டு படிப்புகளுங்க, அதாவது 4 செமஸ்டரா வந்து மாணவர்களுக்கு நடக்கும். இந்த கோர்ஸ் எதை பத்தி படிக்கிறது அப்படின்னா பல்வேறு பொறியியல் தயாரிப்புகள், அதாவது என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த என்ஜினியரிங் டிசைனை உருவாக்குறது, இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது பொறியியல் வடிவமைப்பு பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்பியல் கட்டமைப்பு, தருக்க அமைப்பு, நெறிமுறைகள், உள்ளமை கட்டைப்படுத்தும் முறைகள். அதாவது உள்ளமை கட்டைப்படுத்தும் முறைகள்லாம் இன்ஜினியரிங்கில் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் அண்ட் அவுட்டீரியர் டிசைன் இருக்கும். அதில் வந்து ஒரு பொருளோட ஃபிட்னஸ், அதாவது ஸ்ட்ராங்காக வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோடைய இன்டீரியர் டிசைன் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அந்த இன்டீரியர் டிசைனை நம்ம எப்படி கட்டமைக்கிறது, அந்த அவுட்டீரியர் டிசைனை நம்ம எப்படி கட்டமைக்கிறது, அந்த டிசைன் பண்ணுற மூலயமா பொருட்களை நம்ம எப்படி வந்து உருவாக்கி அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது, அதை வந்து பயன்பாட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் அவங்க முழுக்க படிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் BE இல்லைனா BTech கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது முடிச்சிருக்கிற கல்லூரியும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 60% மார்க் மேலேயும் எடுத்திருக்கணும். இந்த கோர்ஸோட சராசரி கட்டணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி 90,000, அதாவது 90,000 நமக்கு 2 lakhs 2.5 lakhs வரலுமே இருக்கு. இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன துறையில வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ME இன்ஜினியரிங் டிசைன் முடித்த பிறகு நம்ம என்னென்ன வேலைக்கு போற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அனலிஸ்ட். அதாவது மெக்கானிக்கல் அனலிஸ்ட் அப்படின்னா ஒரு பொருட்கள் வந்து எதை கொண்டு தயாரிக்கப்படுது, அந்த பொருட்கள் என்ன பயன்பாடுகள் இருக்கு, அந்த பயன்பாடுகள் சரியானதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயந்திரம் அல்லது ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி அதை திரும்ப வந்து பழைய நிலைக்கு, அதாவது ஈக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைனருங்கிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனுங்க. இது வந்து மெக்கானிக்கல் டிசைனர் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஒரு மிஷினாக இருக்கட்டும், அல்லது ஒரு வாகனமாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதான் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை டிசைன் பண்ணுறது இந்த மெக்கானிக்கல் டிசைனர் தாங்க. இந்த மெக்கானிக்கல் டிசைனர் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் டிசைன் பண்ணி அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க படிப்பார். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இது நான் மேலே சொன்ன எல்லா இதுவுமே வந்து இவர் படிப்பார். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் பொருட்களில் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது, அதை எப்படி ரிப்பேர் பண்ணணும், அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து அந்த பொருட்களை டிசைன் பண்ணுறப்ப எவ்வளோ காஸ்ட்டு, அது நமக்கு வந்து அந்த பயன்பாடுகளுக்கு அந்த காஸ்ட் ஈக்குவல் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி அவரோட வேலையை அவ்வளோ பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களில் நம்ம வந்து ஆசிரியராகவும் பணியாற்றலாம். அதாவது BE BTech படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஆசிரியராகவும் பணியாற்றலாம் பெரிய இன்ஸ்டியூஷனில். அப்படிலாம் டிப்ளமோ படிக்கிற இந்த பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் நம்ம வேலைக்கு போகலாம். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரியணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதிலையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் லோ ஃபீஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.